எந்த நிலைமையில் நாம் இருந்தாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தால் எவ்விதமான ஆசீர்வாதம் என்பதை பக்தன் சொல்லுகிறான். கேட்போமா? சங்கீதம் 94:22. கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பி இருக்கிற கன்மலையுமாயிருக்கிறார். இந்த நாளிலிருந்து முழு மனதோடு முழு இதயத்தோடு அவர் மேல் நம்பிக்கை வைங்க. இரு மனமாய் அல்ல, அறகுறையான நம்பிக்கை அல்ல, முழு மனதோடு. நிச்சயமாய் இன்றைக்கு நாம் சந்தித்து கொண்டிருக்கிற போராட்டங்கள், பலவீனங்கள், எல்லாவித தீங்கையும் கத்து மாற்றி போடுவார். என வேதம் சொல்வதுபடி நான் நம்பி இருக்கிற கன்மலையுமாய் இருக்கிறான். அது உறுதியானது, அது மாறாதது. ஆகிய அன்பானவர்களே, இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் யார் யாரையோ நம்பி இருக்கலாம், எதையோ நம்பி போயிருக்கலாம். நானும் இருளில் வாழ்ந்தபோது அப்படிதான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கு ஜீவ ஒளியாகி இயேசு எப்போது அறிந்து கொண்டானோ அந்த நிமிஷத்திலிருந்து அவரே கண்மலையாய் பலனாய் வந்தார். உங்களுடைய வாழ்விலும் இந்த ஆசீர்வாதத்தை தருவார். நம்பிக்கையோடு ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டு என்னோட ஜெபிக்கிற யாவரையும் ஆசீர்வதி. அவர்கள் வாழ்க்கையில் உள்ள நோய்கள், பலவீனங்கள், போராட்டங்கள், தடைகளாக மாற்றி சுகம், பலன், நன்மையை தாரவப்பா. அசைக்க முடியாத நம்பிக்கையா உங்களுடைய நாமத்தை மேல் உறுதியாய் இருக்க உதவி செய்யும். கிருபை பாராட்டும். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உங்களுக்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற உங்கள் சகோதர மணி ஐயர். காட் பிளஸ் யூ.